அவனது உயிரை எடுக்காமல் இந்த பூமி விட்டு போக மாட்டான். பல அமானுஷ கதைகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அவை யாவும் உண்மைதானா என்ற சந்தேகம் எழும். இந்த காணொளியில் கமல் என்ற நபர் எங்களிடம் கூறிய ஒரு உண்மை சம்பவத்தை எங்களின் கற்பனையோடு கலந்து உங்கள் கண்முன்னே தந்துள்ளோம். வீடியோக்குள்ள போலாமா? வேண்டாம். 1983 ஹிமாச்சல் பிரதேசம், மண்டி டிஸ்ட்ரிக்ட், மதியம் 12:13. என்னடா ஹிமாயின் வரலையா? அவன் வருவான் நம்பிட்டு இருக்க நீ. வழக்கம் போல வரமாட்டான் இன்னைக்கும். டேய் வேணாம்டா, நம்ம திரும்பி போயிருவோம்டா. டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான்டா. நீ என்னடா ஊர்காயமே பயந்துட்டு இருக்க? வாடா போடா. வேணாம்டா. வா வா, நான் வரேன், நீ வரதுனா வா. டேய் என்னடா சொல்றே கேட்க மாட்டேறியடா. டேய் எனக்கு என்னமோ தப்பான முடிவு எடுத்துட்டா தோணுதுடா. திரும்பி போயிருவோம்டா. டேய் நீ என்னடா உண்மையில ஊர்க்காரங்க பயப்படுறத விட ரொம்ப பயந்துட்டு இருக்க? ஊருக்காரங்க ஒன்றும் சும்மாலாம் சொல்ல மாட்டாங்கடா. இங்கே வந்தாலே அவ்வளோதான்டா. அதுவும் அம்மாவுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா செத்தண்டா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம சாயங்காலத்துக்குள்ளே கீழே இறங்கிடலாம். என்ன நம்பர் இல்லை நீ? டேய் வா. என்னடா சத்தியமாக ஆனால் கிழக்கு பக்கம் மட்டும் போயிடக்கூடாதுடா. ஏன் அங்கே என்ன இருக்கு? டேய் அதை சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைடா. ஹிமாயின் வேற வரல, வழி வேற தெரியாதுடா. நீ என்ன நம்பர் இல்லை, நான் கூப்பிட்டு போகிறேன், நீ வா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? வா வா. போச்சுடா, இன்னைக்கு என்ன நடக்க போதோ. நீ எதுக்குடா இந்த இடத்துக்கு இவ்வளோ பயந்துட்டு இருக்க? சின்ன வயசுலேருந்து நமக்கு இதை காட்டினாடா பயமுடுத்தினாங்க. இது மேலே ஏறினாலே நம்மளை அடித்து கொண்டுருவாங்கடா. ஞாபகம் அப்படி இந்த ஊர்க்காரங்க நம்புற மாதிரி நீ பயப்படுற மாதிரி இங்கே என்னதான்டா இருக்கு? அதை பற்றி உனக்கு தெரியாதா? நம்ம பாட்டிக்கு சாமி வரும்ல, 6 வருஷத்துக்கு முன்னாடி சாமி வந்து என்ன நடந்துச்சு தெரியும். நம்ம ஊர் வழக்கப்படி காலங்காலமாக பனிப்பொழிவு ஏற்படுறதுக்கு 1 மாதம் முன்னாடி ஊர் மக்கள் எல்லாம் ஹடிம்பாம்மா முன்னாடி நின்று வேண்டுறது வழக்கம். ஆனால் அந்த நாள் நம்ம கிராம தெய்வமான ஹடிம்பாம்மா முன்னாடி எல்லாரும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அவங்களோட கால்நடைகள் எல்லாம் தொடர்ந்து இறந்து போகிறதாகவும் காணாமல் போகிறதாகவும் அவங்க சொன்னாங்க. வீட்லேயும் நிறையா பிரச்சனைகள் வருவதாகவும் சொன்னாங்க. நம்ம பாட்டி உடம்புல அந்த ஹடிம்பாம்மா வந்து ஊர் தெந்து செய்யல தீய சக்தி வழிபாடும் நரபலி வழிபாடும் நடக்கிறதாகவும், இந்த ஊருக்கு சாபம் வந்து தீய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதாகவும், இது முழுசாக பரவி ஊர் மக்களை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போது ஊர் மக்கள் எல்லாம் யாராக இருக்கும்னு முணுமுணுட்டு இருந்தபோது ஒரு பெண் மட்டும் கை தூக்கி அது பாபா ஹிராம்பா தான், அவர் வீட்டை சுற்றி இரத்த வாடைகள் அடித்ததாகவும் சொன்னாங்க. உடனே ஊர் மக்கள்லாம் கொந்தளித்து அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் வீட்டை நோக்கி கிளம்பி அவன் வீட்டை முற்றுகையிட்ட போது அவன் வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்துட்டான். அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கம் போகிறதில்ல, போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆடு மேய்க்கிறவன் அந்த பக்கம் போகும்போது மர்மமான முறையில் செத்து கிடந்தான். ஊர் மக்கள்லாம் ஒன்றா கூடி இந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு அப்போ முடிவெடுத்தாங்க. யார் மீறுறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதிலிருந்து யாரும் அந்த பக்கம் போகிறதில்ல. அந்த ஊரில் எல்லாரும் செத்துட்டாங்க. ஆனா ராகுல் ராகுல் விளையாடாதா? ஏய் ராகுல், டேய் என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்க? நான் வரேன்டா, போறேன்டா. டேய் வா வா வா. இதுதான் அந்த இடம். பார்க்கவே பயமா இருக்கு. வாடா போயிருவோம்டா. எங்க போலாம்? டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள போகாம எப்படி அப்ப முடியும்? வேண்டாம், பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுடா. என்னமோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு நம்ம ஸ்கூல் போகும்போது ராகுலும் கமலும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தானு சொல்லும் போது உன் ஆள்லாம் உன்னை எப்படி கெத்தா நினைக்கணும். உள்ள போயிட்டு வந்துடுவோம்டா, ஒண்ணுமே இருக்காது. ஊருக்காரெல்லாம் பெருமைப்படுவாங்கடா. வா போயிட்டு வருவோம். வேணாண்டா. நான் போப்பா. டேய் வேணாண்டா ராகுல். நல்லா யோசிச்சுக்கோ மாப்பிள்ள. உன் ஆள் வந்து உன்னை பார்த்து பெருமைப்படும். உனக்கு வேணும்னா உள்ள வா.
இல்ல வரேன்டா. விளையாட்டு வினையாகுன்ற பழமொழிக்கு இணங்க விளையாட்டை செய்த காரியம் அவங்க உயிரை பரிபறிக்க போதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? கமலும் ராகுலும் இனி யாராலும் அவங்க சாவை தடுக்க முடியாது. வேணாண்டா, இந்த இடமே ஒரே மாதிரி அமானுஷமா இருக்குடா. ரொம்ப இருட்டா இருக்குடா. இது வேற அமர்ந்து எரியுதுடா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடாச்சு? டார்ச் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. போடா, டார்ச் ஆன் பண்ணுறா. டார்ச் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. ஐயோ, என்னடா ஆச்சு? டேய் பாடுறா என்னன்னு. இங்கேருந்து கிளம்பிடுவோம்டா. இது வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுடா. நெகட்டிவாக இருக்குடா. ஐயோ, லைட்டு வேற இருக்குடா. என்னடா ஆச்சு? லைட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. அப்போடா எடுத்துருச்சுடா. வா அந்த என்ன உள்ளே போவோம். வேணாண்டா, போயிடுவோம்டா. இந்த இடத்த தான் பார்த்தாச்சுலடா. ஐயோ, வந்து வேற எரியுதே. ராகுல், போயிடுவோம்டா. ஏய், என்னடா அது? லைட் அம்மாதான் எரிய வச்சுருக்கீங்களா? அதான் உனக்காண்டி விளக்கு. டேய் வாடா, போயிடுவோம்டா. இல்லை டேய் ராகுல், ராகுல் என்னடா ஆச்சு? ராகுல், டேய் என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்க லூசு? வாடா, இங்கேருந்து கிளம்புவோம்டா ராகுல். வீட்டில் வேற அம்மா தேடுவாங்கடா. ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா. கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். டேய் கொஞ்ச நேரம்ன்ட்டு என்னடா பண்ற? அப்படியே என் கூடயே வா. என்னடா இது? இதெல்லாம் எதையும் தொட்டுறாதுடா. இங்கே ஏதோ மோதிரம் இருக்குடா. டேய் வேணாம் ராகுல் வேணாம்டா. ராகுல் ப்ளீஸ்ரா. டேய் அப்படிலாம் பண்ணாதடா. டேய் ராகுல் வேணாம்டா. ராகுல், டேய் நீ இன்னும் லூஸாடா. இது விளையாடுறது இல்லைடா. டேய் இங்கேருந்து நான் முதல்ல கிளம்புறேன்டா. நீ வரலையோ நான் கிளம்புறேன்டா. டார்ச் வேற ஒருங்க எழுத மாட்டேங்குது. என்னதுடா அது? ஐயோ, டேய் ராகுல், இங்க ஏதோ இருக்குடா. ராகுல் எங்கடா இருக்க? வாடா. ராகுல், நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. எது கிளம்புடா, வாடா. எங்கதான தூக்கி போட்டு? உயிரை எடுக்காமல் இந்த
பூமி விட்டு போக மாட்டேன். ராகுல், காப்பாத்தும். ராகுல், எங்க இருக்க? ராகுல், 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 நீ என்னடா பண்ற? ராகுல், 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 டேய் ராகுல், ப்ளீஸ் ரா, விளையாடா, ராக்கேஜி கேட்குறேன்டா. ராகுல், 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 ப்ளீஸ் ரா, ஏமா இருக்குடா, வாடா போயிடலாம்டா. ராகுல், எங்கடா இருக்க? ராகுல், 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 ஏடா அப்படி பண்ற? நீ வரலன்னு வச்சுக்க, நான் ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுவேன்டா. அந்த ஒரு இரவை பற்றி கமல் சார் என்கிட்டையும் அருண்கிட்டையும் சொன்ன சம்பவம் எங்கள் 2 பேர் மனசுலையும் பயத்தையும் பதபதப்பையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு இரவை அவங்க தாண்டிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அங்கே நடந்த உண்மையான விஷயம் எனக்கும் அருணுக்கும் கமல் சாருக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லணும் அப்படின்னா